ஹாய் குட்டீஸ், இது 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 2 மாணவர்கள் நினைத்தால். தமிழ் பாடம் 2 மாணவர்கள் நினைத்தால். இது ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி தான். குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அவங்க படிக்கிற வகுப்பறையை அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. அதுதான் இதோட கதை. சரிங்களா? நம்ம அழகாக படிக்கலாம். மாணவர்கள் நினைத்தால். என்ன ஏதேதோ எடுத்து வந்திருக்கிறீர்கள்? மிஸ் கேட்குறாங்க. என்ன எதோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. குழந்தைங்க சொல்கிறாங்க, வகுப்பறையை பிடித்தது போல் மாற்றப் போகிறோம். வகுப்பறையை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற போகிறோம். குழந்தைங்களாம் நிறைய கலர் பேப்பர்ஸு, நிறைய கம்மு, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்ததும் மிஸ் என்ன கேட்குறாங்க, என்ன ஏதேதோ எடுத்து வந்திருக்கிறீர்கள்னு கேட்குறாங்க. அதுக்கு குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, வகுப்பறையை பிடித்தது போல் மாற்றப் போகிறோம். அடுத்து பாருங்க, அப்படியா, மகிழ்ச்சி. என்னென்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் அட்டையில் பூக்கள் செய்து அழகுபடுத்த போகிறோம். மிஸ்ஸு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா, மகிழ்ச்சி. என்னென்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் என்னென்னலாம் செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அட்டையில் பூக்கள் செய்து அழகுபடுத்த போகிறோம். நாங்கள் அட்டையிலே பூலாம் செஞ்சு கிளாஸ் ரூமை அழகாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ அருமை. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் படங்கள் வரைந்து ஒட்ட போகிறோம். நாங்கள் நிறைய படங்கள்லாம் வரைஞ்சி அழகாக வகுப்பறையில் ஒட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ் என்ன சொல்கிறாங்க, அடடே அழகு. தேவையானவற்றை எழுதி ஆங்காங்கே ஒட்ட போகிறோம். மிஸ் என்ன சொல்கிறாங்க, ஆஹா, இந்த படங்கள்லாம் வரைஞ்சி ஒட்டுனா கிளாஸ் ரூமே வகுப்பறையே அழகாயிடும்ன்றாங்க. அதுக்கு குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, தேவையானவற்றை எழுதி அங்கங்கே நாங்கள் வைக்க போகிறோம். அலமாரியில் உள்ளவற்றை அடுக்க போகிறோம். அலமாரியில் நிறைய நோட் புக்ஸ், கிளாஸ் ஒர்க்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக அடக்கி வைக்க போகிறோம். நிறைய படங்கள் வரைஞ்சி அங்கங்கே ஒட்ட போகிறோம்னு குழந்தைங்க மிஸ்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வெட்டுவதற்கும் உயரமான இடத்தில் ஒட்டுவதற்கும் நான் உதவுகிறேன். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் கத்திரிக்கோல், குட்டி பசங்க கத்திரிக்கோல் கத்திலாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி படத்தை வரைஞ்சி வெட்டுறதுக்கும் ரொம்ப ஹைட்டான இடத்துல ஒட்டுறதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன்னு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கு குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தோரணம் செய்ய போகிறோம். ஒரு சில குழந்தைங்கள் தோரணம் செய்ய போகிறாங்க. தோரணம்னா தெரியும்ல, இதுதான் தோரணம். ஓகேவா? இவங்க சொன்ன மாதிரி அங்கங்கே அட்டையில் அழகாக கலர் பேப்பரில் பூ செஞ்சு, பட்டாம்பூச்சி செஞ்சு அந்த வகுப்பறையே அழகாக தோரணம்லாம் கட்டி அழகுபடுத்திட்டாங்க. சரிங்களா? ஒரு குழந்தைங்களுக்கு வகுப்பறை ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு அப்புறம் குழந்தைங்க ரொம்ப நேரம் இருக்கிற ஒரு இடமா வகுப்பறை தான் இருக்குது. நம்ம வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை. நம்ம வகுப்பறையில் இருக்க சேர், பெஞ்ச், டேபிள் எல்லாம் நீட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண நம்ம பென்சில்லாம் சீவுறோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடணும். கரெக்டாக நீட்டாக லஞ்ச் டவல் போட்டு சாப்பிடணும். அலமாரியில், அதாவது நமக்குன்னு ஒரு கபோர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா வகுப்பறையில், அந்த கபோர்டில் நோட் புக்ஸ் எல்லாம் நீட்டாக அடக்கி வைக்கணும். நடுவுலேருந்து நோட் புக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்தாலும் மற்ற நோட் புக்ஸை நீட்டாக அடக்கி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிளாஸ் ரூமை நீங்கள் சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கிறது மாணவர்களுடைய கடமை. சரிங்களா? ஏன்னா உங்களோட சுத்தம் அப்படின்றது வகுப்பறையிலேருந்து தான் தொடங்குது. இந்த பாடத்தை நான் உங்களுக்காக திரும்ப வாசிச்சு காட்டுறேன். மாணவர்கள் நினைத்தால். டீச்சர் கேட்குறாங்க, என்ன ஏதேதோ எடுத்து வந்திருக்கிறீர்கள்? அதுக்கு குழந்தைகள் சொல்கிறாங்க, வகுப்பறையை பிடித்தது போல் மாற்றப் போகிறோம். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, அப்படியா, மகிழ்ச்சி. என்னென்ன செய்ய போகிறீர்கள்? அதுக்கு குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் அட்டையில் பூக்கள் செய்து அழகுபடுத்த போகிறோம். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, ஓ அருமை. உடனே குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் படங்கள் வரைந்து ஒட்ட போகிறோம். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, அடடே அழகு. உடனே குழந்தைங்க சொல்கிறாங்க, தேவையானவற்றை எழுதி ஆங்காங்கே ஒட்ட போகிறேன். செவருலெல்லாம், எம்டியான செவருலெல்லாம் பாட சம்பந்தமாக அழகாக நாங்கள் ஒட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க. இன்னொரு குழந்தை சொல்கிறான், அலமாரியில் உள்ளவற்றை அடுக்க போகிறோம். கிளாஸ் ரூமில் அலமாரி இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிறத நாங்கள் தெளிவாக அடக்க போகிறோம்னு சொல்கிறோம்.
டீச்சர் சொல்கிறாங்க, வெட்டுவதற்கும் உயரமான இடத்தில் ஒட்டுவதற்கும் நான் உதவுகிறேன். நான் உங்களுக்கு வெட்டுறதுக்கும் ரொம்ப ஹைட்டான இடத்துல ஏறி ஒட்டுறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு மிஸ்ஸு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை சொல்கிறான், நாங்கள் தோரணம் செய்ய போகிறோம், நாங்கள் தோரணம் செய்ய போகிறோம். அந்த குழந்தைங்க சொன்ன மாதிரியே வகுப்பறையை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே அட்டையில் பட்டாம்பூச்சிகள், பூக்கள், அதுக்கப்புறம் தோரணங்கள், அதில் பாட சம்பந்தமான எழுத்துக்கள் இதெல்லாம் ஒட்டி அந்த வகுப்பறையே சுத்தமாக அழகாக மாற்றிடுறாங்க. அலமாரியை அழகாக நீட்டாக அடக்கி வச்சிடுறாங்க. அங்கே குப்பை தொட்டியையும் வச்சிடுறாங்க. நமது வகுப்பறை அழகு வகுப்பறைன்னு டீச்சர் சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்க மாதிரி தான் நாமளும் இருக்கணும். நம்ம ரொம்ப நேரம் வீட்டுக்கு அப்புறம் ஒரு 8 மணி நேரம் நம்ம கிளாஸ் ரூமில் தான் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் ரூமை நம்ம ரொம்ப அழகாக நீட் பண்ணணும். இந்த 2வது லெசனில் நமக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுவும் தொடர்பு படுத்துக, தொடர்களை படத்துடன் பொறுத்துக தான் கொடுத்துருக்காங்க. பறிக்க வேண்டாம், பார்த்து மகிழுங்கள். அதை எதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்களோட. பறிக்க வேண்டாம், பார்த்து மகிழுங்கள். எப்போவுமே பூவை நம்ம பார்க்கில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பறித்து கசக்கி போடக்கூடாது. அதோட அழகை ரசிச்சுட்டு அதை இயற்கையாகவே விட்டுட்டு வந்துடணும். அமைதி காப்போம், அறிவை வளர்ப்போம். இது மேக்ஸிமம் எங்கே சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் லைப்ரரியில் சத்தம் போடக்கூடாது, புக்ஸ் தான் படிக்கணும். அமைதி காப்போம், அறிவை வளர்ப்போம்ன்றது நூலகம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பூக்கள், பறிக்க வேண்டாம், பார்த்து மகிழுங்கள், பூக்களோட பொருத்தணும். அமைதி காப்போம், அறிவை வளர்ப்போம்ன்றத நூலகத்தோட பொருத்தணும். மட்க மாட்டேன், மறைய மாட்டேன், என்னை தனித்து பிரி. நான் வந்து மக்கவும் மாட்டேன், மறையவும் மாட்டேன், என்னை தனியாக பிரித்து வச்சுடு அப்படின்னு எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அவ்வளோ சீக்கிரம் மக்கி போகாது, மறைஞ்சும் போகாது. அதனால் எப்பவுமே பிளாஸ்டிக் குப்பையை தனியாக பிரிக்கணும். காய்கறி கழிவுகள், பேப்பரை தனியாக பிரித்து போடணும், சரிங்களா? மக்க மாட்டேன், மறைய மாட்டேன், என்னை தனித்து பிரி. இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் நமது உயிர் நீர், தண்ணீர் நமது உயிர் நீர், வீணாக்காமல் சேமிப்போம். இது எங்கே இருக்கும் இந்த வாசகம் உங்களுக்கே தெரியும், டேப் மேலே எழுதியிருப்பாங்க. குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், கை கழுவுற தண்ணியாக இருக்கட்டும், அந்த டேப் மேலே இந்த வாசகத்தை எழுதியிருப்பாங்க. தண்ணீர் நமது உயிர், நீர் வீணாக்காமல் சேமிப்போம்ன்றது வாட்டர் டேப்புக்காக எழுதியிருப்பாங்க. மண்ணுக்குள் ஒளிவோம், மட்கி மறைவோம். இது என்னது? காய்கறி, பழங்கள், ஃபுட் வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாப்பிட்ற எல்லா வேஸ்ட்டும் இயற்கையாக வந்தது. காய்கறி பழங்கள்லாம் இயற்கையிலே வந்ததுனால அது மண்ணோட மட்கி போகும். அதனால அது வந்து இந்த வேஸ்ட்டு. மண்ணுக்குள் ஒளிவோம், மட்கி மறைவோன்றதுக்கு வந்து காய்கறி பழங்களோட வேஸ்ட்டு தான். நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக, இந்த லெசனில் வந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் பயிற்சி தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் பொறுத்துக, சரிங்களா? பறிக்க வேண்டாம், பார்த்து மகிழுங்கள். எதோடது உள்ளது? பூக்களோட உள்ளது. பறிக்க வேண்டாம், பார்த்து மகிழுங்களை பூக்களோட பொருத்தணும். அமைதி காப்போம், அறிவை வளர்ப்போம்ன்றத நூலகத்தோடு பொருத்தணும். மட்க மாட்டேன், மறைய மாட்டேன், என்னை தனித்து பிரின்றத பிளாஸ்டிக் பாட்டிலோட பொருத்தணும். தண்ணீர் நமது உயிர் நீர், வீணாக்காமல் சேமிப்போம்ன்றத நம்ம வந்து இந்த டேப்புக்கு பொருத்தணும். மண்ணுக்குள் ஒளிவோம், மட்கி மறைவோம். காய்கறி பழம் வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக இயற்கையில் வந்ததுனால அது மண்ணில் மக்கிடும். ஸோ மண்ணுக்குள் மறைவோம், மண்ணுக்குள் ஒளிவோம், மட்கி மறைவோம்ன்றது காய்கறி பழங்கள் வேஸ்ட்டுக்காக. ஓகே குட்டீஸ்.